டி சினிமா வியூவர்ஸ், நான் மிராஷினி. இன்னைக்கு நம்ம டி சினிமா லைஃப் ஸ்டைல் செக்மெண்ட்ல பாட்டி வைத்தியம் மகிழ்ச்சி தரும் மூலிகை பூக்குளியல் பற்றி தான் பேச போகிறோம். மூலிகைனாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது பாட்டி வைத்தியம். பாட்டி வைத்தியமோட புதிய ப்ராடக்ட் மகிழ்ச்சி தரும் மூலிகை பூக்குளியல் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் டாக்டர் குணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, இந்த மகிழ்ச்சி தரும் மூலிகை பூக்குளியல் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மகிழ்ச்சியாக சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சொல்கிறதே ஒரு மகிழ்ச்சி தான். ஸோ மூலிகை பூக்குளியல் ஒரு தயாரிக்கக்கூடிய காரணமே மகிழ்ச்சி தான். ஸோ எல்லோரும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும். ஸோ மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பல கஷ்டம். இப்போ நானே வாழ்க்கை நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். கஷ்டப்படும் போது நிறைய பேர் சாமியாரங்களை பார்க்குறது, நிறைய பூம்பங்களை பார்க்குறது, நிறைய கோயில்களுக்கு போகிறது. ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா, ஏன்னா கிரகங்கள் ஜாதகங்களை பார்த்தா அவனுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சூழ்நிலையில் என்னோடய மகிழ்ச்சியே வீணாக போச்சு. பார்த்தோன்னே என்ன சார் ஒரு உற்சாகமாகவே இல்லை அப்படின்பாங்க. ஸோ அந்த ஒரு மகிழ்ச்சி அப்படியே சோர்ந்து போய் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த கபாலி என்ற ஒரு படம் வெளியாக வந்துச்சு. கபாலி படம் பார்க்கும்போது அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சில பேர் அவரை நெகட்டிவாக பேசும்போது அதுக்கும் அவர் மகிழ்ச்சின்பார், அவர் பாசிட்டிவாக பேசும்போது அதுக்கும் ஒரு மகிழ்ச்சின்பார், ஒரு எதிரியை சந்திக்கும் போது கூட அதுக்கும் ஒரு மகிழ்ச்சின்பார். ஸோ இந்த மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா நான் நிறைய கோர்ஸ்க்கெலாம் போயிருக்கேன், நிறையா மோட்டிவேஷன் கோர்ஸுக்கெலாம். ஸோ அந்த கோர்ஸ் ஃபைனலில் பார்த்தோம்னா என்ன தான் நடக்கும்னா, ஒரு மனுஷனுக்கு என்ன தேவைன்னா ஹாப்பினஸ் தேவை, சந்தோஷம் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப கிளிக் ஆயிடுச்சு. தன்னம்பிக்கை பாலா கூட நிகழ்ச்சி கூட நான் போயிருக்கேன். என்னன்னு சொன்னாக்கா, ஒரு மனுஷனோட வாழ்க்கை வெற்றி ஒரு மகிழ்ச்சி தான் பெரிய வெற்றியை கொடுக்கும். காலையில் எழுந்தோன்னா நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருந்தால் தான் பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிளிக் பண்ணது தான் அந்த கபாலி படத்தோடைய அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்ன அந்த மகிழ்ச்சின்ற வார்த்தை. இந்த மகிழ்ச்சி வார்த்தை நிறைய பேர் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கீங்க, நல்லா இருக்கியான்னு தான் கேட்பாங்க. அது அப்படியே ஒரு லைட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் மகிழ்ச்சின்ற வார்த்தை சூப்பர் ஸ்டார் சொன்ன பிறகு அதுக்கப்புறம் அது ஒரு ஹைலைட் ஆயிடுச்சு. மகிழ்ச்சி ரொம்ப பேர் இந்த மண்டிபுங்கா பண்ணணும்னு நினச்சாங்கன்னா போய் என்ன செய்வாங்க, தாய்லாந்துக்கு போவாங்க, நிறைய சிஎம் கோயில்ஸுக்கு போவாங்க, நிறைய பூசாரிங்கிட்ட மண்டிபுங்கா பண்ணிக்குவாங்க, இல்லைனா இந்தோனேஷியாவுக்கு போவாங்க, பாலிக்கு போவாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போய் மண்டிபுங்கா பண்ணுவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நானும் பண்ணியிருக்கிறேன். போய் மண்டிபுங்கா பண்ணுறதுக்காக ஒரு 1000 வெள்ளி 2000 வெள்ளிலாம் கொடுத்துருக்குறேன். ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஏன் இது ஒரு ப்ராடக்டாக விளையாடக்கூடாது? ஸோ அப்படி ஒரு ஐடியா தான் எனக்கு உதித்தது. சித்தர் சிவவாக்கியர் இது மாதிரி சில மூலிகைகள் இந்த சுத்திகரிப்பு பண்ணணும். இந்த சுத்திகரிப்பு பண்ணால் இது பூக்களும் இந்த மூலிகளும் கலந்து குளிச்சாகல சில தோஷங்கள் போகும்னு சொல்லுவாங்க. முன்காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் செய்வாங்க. இந்த கும்பாபிஷேகத்தில் இந்த மூலிகையோடையும் பூவோட சாறுகள் மட்டும்தான் மேலே கும்பாபிஷேகம் பண்ணும்போது அது எல்லாருக்கும் தெரிப்பாங்க, எல்லாரும் மேலே பண்ணணும் புண்ணியம் அப்படின்பாங்க. ஸோ அந்த ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா தான் இந்த மூலிகை மகிழ்ச்சி தரும் மூலிகை பூக்குளியல். இந்த மகிழ்ச்சி தரும் அப்படின்னா உண்மையாகவே அது குளிச்ச பிறகு ஒரு தனி ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அது பயன்படுத்தாத வரைக்கும் ஒன்றும் தெரியாது. ஏன்னா பயன்படுத்தின பிறகு தான் ஆமாம் ஒரு மைண்ட் ரெஸ்ட்டு, ரொம்ப டயர்டாக இருப்போம், அழைச்சி ரொம்ப சொல்லுவோம். அடிக்கடி நம்ம பேச்சு வாக்கத்தில் சொல்லுவோம், ரொம்ப யாரோ அடித்து போட்ட மாதிரியே இருக்குது, உடம்பெல்லாம் டயர்டாக இருக்குன்னுப்போம். அது இந்த பூக்குளியல் குளித்தோடனே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நிம்மதியாக தூக்கம் இருக்காது. வேலைக்கு போயிட்டு வந்திருப்பாங்க, நிம்மதியான தூக்கம் இருக்காது. ஸோ அவங்க குளித்தோன்னே ஒரு தூக்கம் இருக்கும். ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த மூலிகை பூக்குளியல் பயன்படுத்தலாம். எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் பாட்டி வைத்தியம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் எப்படி பயன்படுத்துறது? ஓகே, இந்த ப்ராடக்ட் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இது ஒரு ஆள் ஒரு பாட்டில் யூஸ் பண்ணலாம். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூலிகை இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மூலிகை பார்த்திங்கன்னா அப்படியே கீழே இறங்கியிருக்கும். ஸோ இந்த மூலிகைகள் குளுக்கணும், லேசாக அப்படி குளுக்கினா போதும். சில பேர் பாரம்லாம் அடிச்சு அடிப்பேன், அதெல்லாம் தேவையில்லை, லேசாக அப்படி குளுக்கினா போதும், அது கலங்கிடுச்சு. ஓகே. ஸோ இந்த ஒரு பாத்தை ஒரு ஆள் யூஸ் பண்ணணும். ஒரு வாளி, நம்ம பொதுவாக வீட்டில் வாளி இருக்கு இல்லையா, குளிக்கிற வாளி. ஸோ அந்த வாளில் ஃபுல்லாக எல்லாத்தையும் ஊற்றிட வேண்டியதான். ஸோ என்னென்ன பொருட்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உப்பு. அந்த காலத்தில் பொதுவாக நம்ம சித்தர்கள்லாம் என்ன எழுதி வச்சுக்கிறாங்கன்னா கல் உப்பு பயன்படுத்துங்க அப்படின்ட்டு. கல் உப்பும் பயன்படுத்தலாம், தூள் உப்பும் பயன்படுத்தலாம். கல் உப்பு பயன்படுத்தினா தண்ணியில் சட்டுன்னு கரையாது, தூள் உப்பு பயன்படுத்துங்க, சீக்கிரம் கரைஞ்சிடும். அப்புறம் நார்த்தங்காய்னா நம்ம லீமா புரோட் சொல்லுவோம். லீமா புரோட்டுக்குள்ளே ஒரு 3 காய் 2ஆக வெட்டிக்கணும், அந்த வாளியில் போட்டுற வேண்டியதான்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 5 எம்சி பழம். இந்த 5 எம்சி பழத்தை வந்து பழுத்த பழமாக இருந்தாலும் சரி இல்லை காயாக இருந்தால் கூட 2ஆக வெட்டி 5ஐயும் நல்லா பிழைஞ்சி அந்த வாளில் போட்டு வேண்டாம். பூக்கள் வந்து உதிரி பூக்கள் அப்படின்னு வச்சுட்டான். இல்லை 7 வகையான பூக்களாக இருந்தாலும் சரி இல்லை 7 வர்ணங்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பூக்கள். ஏன்னா எல்லா பூக்களும் இதில் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம பூ போட்டு குளிக்குமே அப்படின்ட்டு பூ போட்டால் தான் இந்த சைக்காலஜி அவங்க மைண்டு வேலை செய்யும். இல்லைன்னா வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி குளிச்சுப்பாங்க, எனக்கு ஒன்றும் வேலை செய்யலைன்னுபாங்க. அதனால் பூக்கள் போடணும் கண்டிப்பாக. அதனால் உதிரி பூ போடலாம், வந்து 7 வகையான பூ போடலாம், அல்லது 7 வர்ணங்கள் பூ போடலாம். தயவு செஞ்சு குழம்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை, அதை பயன்படுத்திக்கலாம். அடுத்தது வந்து ஒரு 3 வெத்தலை நம்ம பார்ப்போம்ல வெத்தலை. ஸோ அந்த வெத்தலை 3 வெத்தலை அந்த தண்ணியில் போட்டுற வேண்டியதான். அதுக்கப்புறம் வந்து இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கிட்டு இந்த மூலிகை தண்ணியை ஃபுல்லாக அதில் ஊற்றி வச்சு இல்லையா. ஸோ கலக்கிட்டு நம்ம பொதுவாக நம்ம வந்து என்ன செய்வோம், தீபாவளி டைமில் பொதுவாக வந்து நல்லெண்ணெய் பூசிட்டு உடம்பு, சில பேர் நல்லெண்ணெய் தலைக்கு மட்டும் தான் வைப்பாங்க. தீபாவளிக்குன்னா என்னென்னா நல்ல உடம்பு பூரா நல்லா பூசணும். நல்லெண்ணெய் எதுக்கு பூசணும் அப்படின்னா உடம்போட சூட்டை தணிக்கும், மண்டை சூடு தணிக்கும், காது சில பேர் கொயிலாம் கேட்டுங்க. நல்லெண்ணெய் தேய்ச்சி குளித்தாலும் இந்த கொயின்னு போயிருங்க, அதெல்லாம் ஓவர் ஹீட்டு. ஸோ அந்த நல்லெண்ணெய் தேய்ச்சி இது பண்ணிவிட்டு அப்புறம் சியாக்கா கொஞ்சம் போட்டு நல்லா உடம்பு பூரா தேய்ச்சிடணும். ஸோ உடம்பு பூரா தேய்ச்சிட்ட பிறகு அவங்க குளிச்சிடணும். குளிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் இந்த மூலிகை தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா, அது வந்து நீங்கள் குளிக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம தமிழர்களுக்காக என்ன பண்ணியிருக்கோன்னா 3 சித்தர்கள் என்ன எழுதியிருக்காங்கன்னா ஓம் சிவாய வசி. ஓம் என்றது ஒரு பிரணவ மந்திரம், ஓங்காரம் பிரணவ மந்திரம். சிவாய வசினா சிவ மந்திரம், சிவாய வசினா வசிப்படுத்துறது. நான் எனக்கு என்ன வேணும், என்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வெளியாகணும் அப்படின்னா ஓம் சிவாய வசி. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப பெரிய நீட்டு மந்திரம்லாம் இல்லை. அது வந்து ஒரு கோட் வேர்ட் மாதிரி ஓம் சிவாய வசின்ட்டு ஒரு 21 முறை அந்த தண்ணி, அந்த மூலிகை தண்ணியை பார்த்து ஓம் சிவாய வசி, ஓம் சிவாய வசி, ஓம் சிவாய வசின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை வந்து மொண்டு குடிக்க வேண்டியதான். குளிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் துணி வேறு ஏதாவது தண்ணி ஊற்றி குளிக்கலாமா, தாராளமாக குளிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை அதோட கூட தொட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் செய்யலாம், எப்பப்பெல்லாம் செய்யலாம் அப்படின்னா அதுக்கு நிறைய ஒரு பெரிய கதையே இருக்குது. இப்போ நான் சொல்ல போகிறேன், நீங்கள் கேட்க தயாரா? ஓகே, கேட்க தயாரானா ஓகே. என்ன அப்படின்னாக்கா பூக்குழியில் வந்து இப்போ வந்து ஒருத்தங்க வந்து ஒரு இறப்பு வீட்டுக்கு போயிட்டு வரோம். அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, இறப்பு வீட்டுக்கு போயிட்டு வந்தோடனே ஒரு மஞ்சள் தண்ணி தெளிப்பாங்க, இல்லை காலை கழுவிட்டு வருவாங்க. ஸோ இந்த பூ தண்ணியை வந்து ஒரு வாளில் ஊற்றி அவங்க முகத்தில் நல்லா கழுவிட்டு உடம்பு பூரா கழுவிட்டு வரலாம். ஸோ இது ஒரு பயன்படுத்தலாம். அடுத்தது வந்து வீட்டுக்கு பயன்படுத்தலாம், வீட்டுக்கு தெளிக்கலாம். இப்போ வந்து ஒரு வெள்ளிக்கிழமை, ஸோ வெள்ளிக்கிழமை வந்து ஒரு வாளியில் தண்ணியில் ஊற்றி பூலாம் போட்டு வீடு ஃபுல்லாக கழுவிட்டோன்னா மூவ் பண்ணலாம். மூவ் பண்ணோன்னா வீட்டு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஹெர்ப்ஸோட வாசம் நல்ல ஒரு மகிமையாக இருக்கும். அது நீங்கள் பண்ணலாம். அடுத்தது வந்து வேறு என்ன செய்யலாம், காடிக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரீங்க, இல்லை காடி கழுவிட்டீங்க, சும்மா அப்படி தண்ணி தெளிச்சு விடலாம், நல்லா காடி வாசமாக இருக்கும். ஸ்ப்ரே பண்ணலாம், இந்த மூடியை கழட்டி ஸ்ப்ரே உள்ளே போட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், நல்லா வாசமாக இருக்கும். சும்மா தேவையில்லாத பெர்ஃப்யூமை வாங்கிட்டு இது வாசம் சொல்லிட்டு அதுக்கு ஒரு 20 செலவு பண்ணுறதோட இந்த மாதிரி மூலிகை வாசத்தை நம்மளுக்கு நேச்சுரலான ஆக்சிஜன் நம்மளுக்கு தேவைப்படுது, அது மாதிரி பயன்படுத்திக்கலாம். சிவவாக்கிய சித்தர்கள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா சனி நீராடு அப்படின்னா, சனி நீராடுனா அந்த காலத்தில் வந்து சனிக்கிழமை வந்து இந்த மாதிரி பூக்கெல்லாம் குளிக்கிறது நம்ம தலைமுறையாக ஒரு வழிமுறை உண்டு. சனிக்கிழமை வந்து சைவமாக இருந்துக்கிட்டு ஸோ சனீஸ்வரனுக்கு வந்து விளக்கேற்றி இதெல்லாம் செய்வாங்க. ஆனால் அந்த முறையெல்லாம் விட்டுட்டு ஒரு சிம்பிளாக எல்லாமே ரொம்ப பேர் சிம்பிளாக எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால் அது சில விஷயங்கள் சில பலன்கள் வந்து நடக்க மாட்டுது. இப்போ நான் சொல்கிற மாதிரி அவங்க செஞ்சு பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக பல பலன்கள் ஏற்படும். இப்போ சனிக்கிழமை பொதுவாக நம்ம என்ன செய்வோம், அதே மாதிரி தான் நல்லெண்ணெய் வந்து நம்ம உடம்புறா பூச்சிட்டு சியாக்கா வந்து போட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பூ குளிச்சுட்டு நீங்கள் போய் கோயில் சுற்றி பாருங்களேன். ஒரு எனர்ஜி உங்களுக்குள்ளேயே ஒரு எனர்ஜி ஒரு ஃபீலிங் ஒரு சிலுக்கும். ஏன்னா அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்மக்கிட்ட வரும். அது மட்டும் இல்லை, அந்த பூஜை அறைகள்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப சுத்தமாக வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ வீட்டெலாம் மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வாளில் தண்ணி இந்த பூக்குழியில் ஊற்றி மகிழ்ச்சியரம் பூக்குழியில் ஊற்றி நீங்கள் அப்படியே மூவ் பண்ணலாம், அது பயன்படும். அடுத்தது என்னென்னா மாதப்போக்கு டைம், பெண்களுக்கு மாதப்போக்கு டைம் முடிஞ்ச பிறகு அந்த அவங்க கடைசி நாள் அதுக்கப்புறம் அவங்க தலையோடு குளிப்பாங்க. ஸோ அந்த அன்னைக்கு ஒரு பூக்குழி அவங்க குளிக்கலாம். இந்த மாதிரி ஒரு அற்புதமான ப்ராடக்ட் உங்களுக்கு எப்படி ஐடியா வந்துச்சு பண்ணுறதுக்கு? ஸோ ஐடியா வந்து ரொம்ப நாளாக எனக்கு இருக்குது. ஆனால் ஒரு பகுதி ஃபைனான்ஷியல் பிரச்சனை, அது பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இல்லை வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்தது. ஒரு சித்திரை பௌர்ணமி இந்த 4ஆம் மாதத்துக்கு முடிஞ்சு இந்த வருஷம் 4ஆம் மாதம் 2016 ஒரு அம்மாவை நான் சந்தித்தேன். அந்த அம்மா வந்து பெங்களூரில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க மலேசியாவுக்கு வருகை இருந்தாங்க. அவங்க வந்து சித்தார்த்தாயின்னு சொல்லுவாங்க. இந்த அம்மா தான் அந்த ஃபோட்டோ, இந்த அம்மாவோட ஃபோட்டோ. இந்த சித்தார்த்தாயை வந்து நான் போய் பார்த்தேன்.
இந்த மாதிரி ஒரு மூலிகை இது விளையாக்கலாம் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டிருந்தேன். அவங்க சொன்ன ஒரே வார்த்தை மகிழ்ச்சியாக வெளியீடு பண்ணலாம் அப்படின்ட்டாங்க. மகிழ்ச்சியான நான் இந்த பேரே அவங்களுக்கு இன்னும் தெரியாது. அதாவது இந்த பேர் வந்து ஒரு மகிழ்ச்சி தரும் மூலிகை பூக்குழின்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு எம்டி பாட்டிலில் கொண்டு போய் தான் காமிச்சேன். அவங்க மகிழ்ச்சியாக வெளியீடு பண்ணலாம் அப்படின்ட்டாங்க. எனக்கு இன்னும் மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஸோ அதுதான் அந்த மகிழ்ச்சியோடைய அடுத்த கட்டம். இப்போ சில நண்பர்கள் அப்புறம் நம்ம நிறைய பேர்த்துக்கிட்ட டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ரொம்ப பேர் என்னோடய நண்பர்கள் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஃபைனான்ஷியல் பிரச்சனை, அதே நேரத்தில் நோய் பிரச்சனைகள், கவலையில் இருப்பாங்க. நம்மகிட்ட வரக்கூடிய கஸ்டமர்களே இருப்பாங்க. நான் அதனால் அவங்கள்ட்ட ஒரு பாத்து கொடுத்துருவேன், நீங்கள் போய் இது குளிச்சு பாருங்கள் அப்படின்னு. குளிச்சு பார்த்தோன்னா அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, சார் ரொம்ப நல்லா இருக்குது, அப்படியே டென்ஷன் ஆனேன், அப்படியே யாரை பார்த்தாலும் கடுகடுப்பாக இருப்பேன், என்னன்னு தெரியல, மனசு கொஞ்சம் கூலாக இருக்குது, ரொம்ப சாந்தமாக இருக்குது, கொஞ்சம் அனுசரித்து போகிற மாதிரி இருக்குது, அது ஒரு ஃபீல் பண்ணுது அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி அவங்க சொல்ல எனக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷம். அப்புறம் தான் உடனே வந்து இந்த பொருளை விளையாக்கலாம், இப்போ வருகின்ற தீபாவளிக்கு இது ஒரு பெரிய பலனடையும். ஸோ பல பேர் மகிழ்ச்சியாக இருக்கட்டுமே. திருமூலர் வந்து சொல்கிறாரு, தான் பெற்ற இன்பம் பெருகையின் வையகம். யார் இப்போ நான் ஒரு இன்பம் அடைஞ்சிருக்கிறேன், அந்த இன்பத்தை மக்களுக்கு எல்லாம் தெரிவிக்கணும், அதான் பேரின்பம். அந்த இன்பம் நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நம்ம என்ன அடைய போகிறோம் சொல்லுங்கள். சில பேர் ரஜினிகாந்த் படம் நிறையா நான் பார்ப்பேன், நிறைய பணம் சம்பாதிச்சு வச்சு நீயே வச்சுக்கிட்டு இருந்தா என்ன பண்ண போகிறோம்? அது பிறருக்கும் கொடுக்கணும் வருது இல்லை. என்கிட்ட பணம் இல்லை, ஆனால் இருந்தாலும் அறிவு இருக்குது, திறமை இருக்குது. இப்போ அந்த திறமையை அவங்கள வெளியீடு பண்ணும்போது பல பேர் பயனடைவாங்க. பல பேர் வந்து இதை வந்து அந்த உண்மையை மகிழ்ச்சிகரமாக இருப்பாங்க. சில பேர் என்கிட்ட வந்து கிண்டலாக கூட கேட்டிருக்காங்க, சார் இது வந்து மண்டிப்புங்க பண்ணால் நம்பர் எதுவும் அடிக்குமா அப்படிலாம் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. சார் நம்பர்லாம் அடிக்குமா அடிக்காதான் எனக்கு தெரியாது, ஆனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் குளிச்சிங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல நல்ல எண்ணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யும். ஸோ பாசிட்டிவ் எனர்ஜி வேணும் அப்படின்றது பல பேர் பல மாதிரி ஐடியா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது பூக்குளியல், இந்த மகிழ்ச்சி தரும் பூக்குளியல் குளித்தாலே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படும். ஸோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வேணும் அப்படின்னு தான் பல கோயில் பூக்கள், அர்ச்சனை, சாமி கும்பிட்றதுலேருந்து நம்ம பூ போடுறதுலேருந்து மந்திரங்கள் சொல்கிறதுலேருந்து எல்லாமே இந்த பூக்களும் மூலிகளும் பயன்படுத்தி இது பயனடைகிறாங்க. ஸோ இந்த மகிழ்ச்சி தரும் பூக்குளியல் இது வந்து எவ்வளோ, ஒரு பாட்டில் வந்து எவ்வளோ? கரெக்டான கேள்வி. அதாவது என்னன்னா, ஒரு பாட்டில் என்ன விலை அப்படின்னா 25 வெள்ளி தான். ஒரு இடத்துல போய் மண்டி பூங்கா பண்ணாங்கன்னா 100 வெள்ளி, 200 வெள்ளி, 300 வெள்ளி, 500 வெள்ளி கூட வாங்குறாங்க. இது ஒரு 25 வெள்ளி பயன்படுத்தி வாங்கி அவங்க வந்து பூக்குழி பண்ணிக்கலாம், வீட்லேயே செஞ்சுக்கலாம், அவங்க பிள்ளைங்களுக்கு செய்யலாம். அவங்க யார் வேணால் சில பாருங்கள், ஸ்கூல் பிள்ளைங்க வந்து அப்படியே ஸ்கூல் போய்ட்டு ரொம்ப டயர்டாக இருக்கும், சிலர் வந்து ரொம்ப ஆர்வமாக படிப்பாங்க, சில பேர் மகிழ்ச்சி இல்லாமல் படிப்பாங்க. குளிச்சுட்டு பாருங்களேன், ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. எங்கே நம்ம இது வந்து வாங்கலாம்? ஓகே, எங்கே வாங்கலாம் அப்படின்னாக்கா கேஷ் அண்ட் கேரி, எல்லா கேஷ் அண்ட் கேரியும் கிடைக்கும். இது வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது வந்து கைசர் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு 30 வருஷமாக இந்த இந்தியன் மார்க்கெட்டில் எல்லா கடைகள் எந்தெந்த கடைக்காரங்க வந்து அவங்களுக்கு சப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அது மூலிமா அவங்க பண்ணிடுவாங்க. அடுத்தது வந்து ஃபேஸ்புக் ஆன்லைன் மூலிமா நம்ம ஆளுங்களுக்கு டைரெக்டாக வந்து அனுப்பிவிட்றோம். ஸோ பாட்டி வித்தில் நேராக பத்திக்கு நம்ம இருக்கக்கூடிய பாட்டி வித்தத்தில் நேராக வந்து வாங்கிக்கலாம். ரொம்ப பேருக்கு என்னன்னா, பாட்டி வித்தியம்ன்றது ஸ்லாயாங்கில் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஸ்லாயாங்க போயிடுவாங்க. ஸோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே நம்ம வந்து ஸ்லாயாங்கில் இருந்தோம். இப்போ வந்து பத்திகை கோயில், முருகன் கோயில் அருகிலேயே பார்த்தீங்கன்னாக்கா வந்து சிவனாந்த ஆசிரமத்துக்கு அப்புறம் வந்து ஒரு ஷாப் லாட் இருக்குது. ஸோ அந்த ஷாப் லாட் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா சாய் சென்டர் இருக்கும். சாய் சென்டர் மேலே பாட்டி வைத்தியம் சைன் போர்ட் பெருசாக போட்டிருக்கோம். இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு பாட்டி வைத்தியம் எப்போ ஆரம்பிச்சிங்க, எப்படி ஆரம்பிச்சிங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ முன்ன வந்து என்னென்னா டிவி3யில் நம்ம பண்ணும்போது பாட்டி வைத்தியம் ஃபார் யூ அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ மகாராஷ்டிர விஷன் தான் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, அது அந்த விளம்பரத்தை எடுத்து ஒரு ஷூட்டிங்லாம் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் செஞ்சோம். அப்புறம் டிஹெச் ராகா, ஆர்டிஎம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சோம். இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் ஆன்லைனில் தான். ஸோ இந்த ஆன்லைனில் வந்து நம்மளுக்கு மகாராஷ்டிர விஷன் தான் திருப்பியும் வீடியோ ஷூட்டிங் பண்ணி ஆன்லைன் மூலிமா, ஏன்னா இன்றைக்கி எல்லோரும் வந்து வாட்ஸ்அப்லேருந்து இன்டர்நெட் மூலிமா எல்லாமே கையிலே ஃபோன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மக்களுக்கு ஈஸியாக போகும். பாட்டி வைத்தியம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1996 அது ஆரம்பித்தோம். ஸோ 96 ஆரம்பித்த பிறகு 2000 தான் வந்து விளம்பரம் பண்ணக்கூடிய நேரம். ஸோ அந்த விளம்பரம் இந்த 10 வருஷம் 2010 வரைக்கும் விளம்பரம் பண்ணோம். நல்ல பிக்கப்பு, நல்ல மக்களுடைய ஆதரவு, இந்த தமிழ் மக்கள் ரொம்ப சப்போர்ட்டு நமக்கு. ஸோ நம்ம வைத்தியம் வச்சுருக்கோம், சென்டர் பாட்டி வைத்தியம் இருக்குது, அங்கே வருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மக்கள் சப்போர்ட் பண்ணாங்க. இந்த பாட்டி வைத்தியத்தில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வேறு இருக்குதுன்னு சொல்லுங்கள்.
ஓகே, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ வந்து மெயினாக வந்து ஒரு 3 ப்ராடக்ட்ஸு. இந்த 3 ப்ராடக்ட்ஸில் ஒன்று வந்து மகிழ்ச்சி தரும் மூலிகை பூக்குளியல். ஸோ இது வந்து வெளியே இருக்கக்கூடிய நம்ம நம்மளுடைய எண்ணெய் அலைகள், நெகட்டிவ் எண்ணெய் அலைகளை வந்து கிளே பண்ணுறது. ஸோ அடுத்தது வந்து உள்ளுக்கு இன்சைட் காலையில் 2 ராத்திரி 2 நம்ம சாப்பிட்டோம்னா என்ன ஆகும், உள்ளுக்குள்ளே டாக்ஸின், உள்ளுக்குள்ள மலங்கள்லாம் வெளியாகக்கூடிய வயிறு சுத்தம் பண்ணுறது, குடல் சுத்தின்னு பேர். இது பாட்டி வைத்தியத்துக்கு முத ஒரு ஆரம்பம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் தான். நான் பாட்டி வைத்தியன்னு 1996 திறக்கும் போது நான் தயாரித்த ப்ராடக்ட். இன்ன வரைக்கும் இந்த பாட்டி வைத்தியத்தை வந்து நல்லா வாழ வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் இதுதான். ஏன்னா இன்றைக்கி பாட்டி வைத்தியம், சார் இந்த குடல் மருந்து கொடுங்க சார், அந்த குடல் மருந்து கொடுங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கி அதான் ரொம்ப பேருக்கு பிரச்சனை, இந்த மலச்சிக்கல் பிரச்சனை. ஸோ அடுத்தது பார்த்திங்கனாக்கா ரசப்பொடி. ஸோ ரொம்ப பேர் வந்து இந்த ரசம் வந்து ரொம்ப வாங்கி சாப்பிட்ருப்பாங்க. இப்போ மார்க்கெட்டில் கொஞ்ச நாளாக இல்லை, மீண்டும் இதோட ப்ரொடக்ஷன் வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இந்த ப்ரொடக்ஷன் வந்து எதுக்கு அப்படின்னாக்கா, நம்ம டெய்லி எந்த உணவு நம்ம சாப்பிட்டாலும் கொஞ்சம் ரசம் குடிக்கணும். ரசம் குடிக்கும் போது என்ன ஆகுன்னா செரிமானம், காற்று பிரச்சனை, இந்த காற்று மூச்சு பிடிப்பு. இன்றைக்கி மூச்சு பிடிப்பு பிரச்சனை தான் அதிகமாக ரொம்ப பேருக்கு. இங்கே பிடிச்சிக்கிச்சு அங்கே பிடிச்சிக்கிச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு டோட்டலி ஒரு கிளான்சிங் தான். இது உடம்புக்கு வெளியே கிளான்சிங் பண்ணுது. குடல் சுத்தம் பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ரொம்ப முக்கியம். இப்போ தீபாவளிலாம் வருது, ரொம்ப பேர் வீட்டுக்கெலாம் சாயம் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் வீடுனா இதுதான் வீடு. ஏன்னா இந்த வீடு ஆரோக்கியமாக இருந்தாலும் அந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து மலம் வந்து ஒரு நாளைக்கு 2 வேளை போகணும். காலையில் ஒரு வேளை, மாலையில் ஒரு வேளை. ஸோ சரியாக சில பேருக்கு வந்து ஒழுங்காக போகிறதில்ல. 3 நாளைக்கு ஒரு வாட்டி, 4 நாளைக்கு ஒரு வாட்டி, வாரத்துக்கு ஒரு வாட்டிலாம் போகுது. ஸோ அதாவது மூலிகை பற்றியோ வைத்தியத்தை பற்றியோ அல்லது இந்த மகிழ்ச்சி தரும் மூலிகை பூக்குளியல் பற்றி கேட்கணும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு தொடர்பு பண்ணி அவங்க கேட்கலாம். அவங்களோட டவுட்டு, எப்படி இந்த மார்க்கெட்டிங் எங்கே வாங்குறது, எது வாங்குறது, அதை பற்றி அவங்க தாராளமாக கேட்டுக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறவங்க எல்லோரும், இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோருமே என்னங்க வாட்ஸ்அப்பில் பார்ப்பீங்க, இல்லை ஃபேஸ்புக்கில் பார்ப்பீங்க, தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நம் தமிழர்கள் ப்ராடக்ட் வந்து நம்ம வாங்கணுங்க. நீங்கள் வந்து மலாய்க்காரவங்களை பார்த்தீங்கன்னாக்கா இந்த மண்டி பூங்கா பண்ணி வாழ்க்கையோட தரமே மாற்றிக்கிட்டாங்க. அந்த மகிழ்ச்சி தர மண்டி பூங்காக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, மலாய்க்காரங்கள்கிட்ட போய் சொல்லி ஒரு மண்டி பூங்கா, அரோமா மண்டி பூங்கான்னு சொன்னீங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லவே வேணாம். அவங்களோட லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி எப்படி மாறி போச்சு அப்படின்ட்டு உங்களுக்கும் தெரியும். அதனால் நீங்களும் மாறணும், நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த மகிழ்ச்சி தரும் மூலிகை பூக்குளியல் இது வெளிப்படும். பாட்டி வைத்தியம் கொண்டு வரும் மகிழ்ச்சி தரும் மூலிகை பூக்குளியல். இந்த மகிழ்ச்சி தரும் மூலிகை பூக்குளியை வாங்கி பயன்படுத்துங்க. நீங்களும் மகிழ்ச்சியாக இருங்க. அது மட்டும் இல்லை, நீங்களும் மகிழ்ச்சியாக எல்லோருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம். பாட்டி வைத்தியத்தோட மகிழ்ச்சி தரும் மூலிகை பூக்குளியல் பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணுமா, இந்த ப்ராடக்டை நீங்கள் வாங்கணுமா, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. எங்களோட டி சினிமா ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்க. Until then, it's me Mirashni signing off from D Cinema. Bye bye. D Cinema app. So please be updated and look out for D Cinema app. D Cinema app. Google Play Store D Cinema app type பண்ணி D Cinema app install பண்ணி ஓபன் பண்ணுங்க. உங்க Facebook இல்லனா Google ID யூஸ் பண்ணி லாகின் பண்ணுங்க. ஹோம் பட்டன்ல நிறைய மெனு ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. என்ன இருக்குன்னு கேக்குறீங்களா? தமிழ் சினிமா அப்டேட்ஸ், பாலிவுட் அப்டேட்ஸ், மலேசியன் அப்டேட்ஸ், TC லைவ் டிவி மூலமா நிறைய மூவிஸ் மற்றும் டிவி சேனல்ஸ் நீங்க ஃப்ரீயா பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, ஹாட்லிங்க் பட்டனை கிளிக் பண்ணி கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நியூ மூவிஸ்க்கான ஃப்ரீ டிக்கெட்ஸை வின் பண்ணுங்க. மலேசியன் ஃபிலிம் அண்ட் வீடியோஸ்ல நம்ம மண்ணின் மைந்தர்களோட மூவிஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஆல்பம்னு நிறைய இருக்கு. DC மாடல்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி மலேசியன் இந்தியன் மாடல்ஸ் உடைய அழகான புகைப்படத்தை பார்த்து ரசிங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஸ்டார் ஆகணுமா? உங்க போட்டோ டி சினிமா ஆப்ல வரணுமா? நம்ம ஆப்ல டு பி a star பட்டனை கிளிக் பண்ணி நீங்களும் ஒரு மாடலா மாறிடுங்க. சினிமால ஏதாவது சாதிக்கணும்னு ஆசை இருக்கா? அதுக்கான பிளாட்ஃபார்ம் இல்லாம கஷ்டப்படுறீங்களா? உடனடியா நம்ம ஆப்ல உள்ள மாராஸ் ஃபவுண்டேஷனை ஜாயின் பண்ணுங்க. சினிமாவை பிராக்டிக்கலா கத்துக்குங்க. உங்க லைஃபை மாத்திடுங்க.